ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய ஷிஜி தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, ரொம்ப நண்பர்கள் வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. நம்ம முன்னாடி பழைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ 2021 நம்ம புதுசாக வந்து இந்த வீடியோ வந்து போட போகிறோம். என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து மானிட்டைசேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரெண்டு ப்ராப்ளத்தினால மானிட்டைசேஷன் வந்து கேன்சல், அதாவது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்று என்னன்னா ரெப்பிட்டிஷியஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்கக்கூடிய ரெண்டு கேள்வியை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறமா டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஒன்று என்ன கேட்பாங்க அப்படின்னா, எனக்கு வந்து எந்த ஒரு காப்பிரைட் கிளைம் எதுவுமே வரல, காப்பிரைட் கிளைம் வரல, காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரல, கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வரல, எதுவுமே வரல. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ரீசனை சொல்லிட்டு மானிட்டைசேஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி காப்பிரைட் ரிலேட்டடான இஷ்யூஸ் இல்லைனா வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்தால் மட்டும்தான் மானிட்டைசேஷன் கிடைக்காது அப்படிங்கிறது வந்து கிடையாது. மற்றபடி இந்த மாதிரி ரீயூஸ்டு கண்டென்ட், ரெப்பிட்டிஷியஸ் கண்டென்ட், இந்த மாதிரி இன்னும் நிறைய காரணங்கள் வந்து இருக்குது. அந்த ப்ராப்ளத்துலையுமே நமக்கு வந்து மானிட்டைசேஷன் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ரெண்டாவது வந்து பார்க்கலாம், என்னென்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ரீயூஸ்டு கண்டென்ட்டில் எனக்கு மானிட்டைசேஷன் வந்து கொடுக்கல. இப்போ நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், இதில் வந்து எந்த வீடியோ வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து கேட்பாங்க. இது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஸ்பெஷலாக டூல்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம தான் உட்கார்ந்துருந்து பார்க்கணும். அதாவது இப்போ ஒரு சேனலில் நீங்கள் வீடியோஸ் போடுறீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் என்னென்ன மாதிரி வீடியோஸ் வந்து போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ அதில் வந்து எதெல்லாம் ரீயூஸ்டு கண்டென்ட்டாக நீங்கள் போட்டிருக்கீங்களோ அல்லது ரெப்பிட்டிஷியஸ் கண்டென்ட் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் தான் வந்து சரி பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரெப்பிட்டிஷியஸ் கண்டென்ட்னா என்னென்னு பார்க்கலாம். அது யூடியூப் தரப்பில் நமக்கு யூடியூப் ஹெல்ப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் அதை ரீட் பண்ணிவிட்டு அப்படியே சொல்லிடுறேன். ரெப்பிட்டிஷியஸ் கண்டென்ட் ரிஃபர்ஸ் டு சேனல்ஸ் வேர் த கண்டென்ட் இஸ் ஸோ சிமிலர். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க போடக்கூடிய அந்த கண்டென்ட் எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும். சிமிலர்னாலே ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. அதுக்கப்புறமா வியூவர்ஸ் மே ஹவ் ட்ரபிள் ஸ்பாட்டிங் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வீடியோஸ் ஆன் த சேம் சேனல். அதாவது அந்த சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியன்ஸ் ஒருத்தவங்க அது பார்க்க வரவங்களுக்கு வந்து குழப்பமாக இருக்குது. அந்த வீடியோஸை பார்த்தாலே இந்த வீடியோ தான் அந்த வீடியோவா, அந்த வீடியோ தான் இந்த வீடியோவா அப்படின்னு பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்பிட்டிஷியஸ் கண்டென்ட்டில் வந்து மெயினாக வந்து சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து ஒரு சில பேர் வந்து எப்படி போட்டிருப்பாங்கன்னா எல்லா டைட்டிலுமே ஒரே மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி வச்சாலுமே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. மேபி நீங்கள் கண்டென்ட் கூட வித்தியாசமாக போட்டாலும் உங்களோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் இருந்துன்னா கூட உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ நம்ம எப்போவுமே சொல்லுவோம், டைட்டில் வந்து ஒரு வீடியோக்கு போட்டு அதே டைட்டில் வந்து கொடுக்காதீங்க, கொஞ்சம் வந்து மாற்றி கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவோம். தம்ப்நெயில் கூட நம்ம மாற்றி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு வீடியோ இருக்குன்னா அந்த வீடியோக்கு இன்ட்ரோவும் அவுட்ரோவும், அதாவது வீடியோ ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் இன்ட்ரோ கொடுப்பாங்க, வீடியோ முடிகிறதுலையும் பார்த்தீங்கன்னா அவுட்ரோ அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோலையும் சேமாக இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் மிடில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படிங்கிறது கட்டாயமாக வித்தியாசமாக தான் இருக்கணும். ஒரு வீடியோவில் போட்டு அதே தான் வந்து இன்னொரு வீடியோவில் போடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக வந்து நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கக்கூடாது. டைட்டிலாக இருந்தாலும் சரி, தம்ப்நெயிலாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து அதில் சொல்லியிருக்கக்கூடிய கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி நீங்கள் போடுறது வந்து நல்லதா இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்பிட்டிஷியஸ் கண்டென்ட். ஆனால் எனக்கு தெரிஞ்சது வரை பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து மானிட்டைசேஷன் வந்து கொடுக்காதது வந்து அவங்களோட டைட்டிலில் தான் அவங்க அந்த தவறு பண்ணியிருந்தாங்க. டைட்டில் வந்து சேம் அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் மாற்றி பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்பறம் மாற்றி வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு திரும்ப வந்து கிடச்சிருக்கு. ஸோ கட்டாயமாக நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெப்பிட்டிஷியஸ் கண்டென்ட் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா ஒருவேளை நீங்கள் டைட்டில் வந்து ஒரே மாதிரி கொடுத்துருக்கலாம். ஸோ அதை வந்து மாற்றி கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெப்பிட்டிஷியஸ் கண்டென்ட்ல முக்கியமாக என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சில பேர் வந்து வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே காப்பி பண்ணி அப்படியே யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் கூட அவங்க வந்து ரெப்பிட்டிஷியஸ் கண்டென்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்களாம், பாடல்கள் எல்லாம் இருக்கும்ல, அதை வந்து கொஞ்சம் வந்து மாடிஃபை பண்ணிட்டு அதோட ஸ்பீடு, பிச்சு அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. மற்றபடி பார்க்குறதுக்கு வந்து ஒரிஜினல் பாட்டு மாதிரியே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருந்தாலும் அதுவுமே ரெப்பிட்டிஷியஸ் கண்டென்ட்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிமிலர் ரெப்பிட்டிட்டிவ் கண்டென்ட், அதை நம்ம முதல்ல சொன்னதான், போட்ட கண்டென்ட்டே திரும்ப போட்டுட்டே நம்ம இருந்தோம் அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு குக்கிங் சேனல் வச்சிருக்கீங்கன்னா டெய்லி வந்து சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறது, இல்லை சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு திரும்ப அதே நம்ம போட்டுட்டு இருந்தோம்னா அது வந்து ரெப்பிட்டிஷியஸ் கண்டென்ட்ல தான் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அதுவும் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு இது வீடியோ நம்ம போடும்போது அதில் கமெண்ட்ரி வேல்யூ இல்லைனா வந்து நரேட்டிவ் இதுவும் இல்லை அப்படின்னா, அதாவது எக்ஸ்ட்ரா வேல்யூ எதுவுமே ஆட் பண்ணாமல் சும்மா வந்து போடுவோம்ல. ஸோ அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணக்கூடியது இமேஜ் ஸ்லைட் ஷோட்ஸ் ஆர் ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் வித் மினிமல் ஆர் நோ நரேட்டிவ். இப்போ நீங்கள் வந்து ஸ்லைட் ஷோ வீடியோ வந்து கிரியேட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் எந்த ஒரு வேல்யூ எதுவுமே ஆட் பண்ணாமல், வேல்யூ அப்படின்னா என்னென்னு நம்ம தனியாக எக்ஸ்ட்ரா வேல்யூன்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம், ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே ஒரு வேல்யூவே ஆட் பண்ணாமல் சும்மா வந்து அந்த இமேஜை மட்டும் கூகுளில் வந்து எடுத்து போட்டுட்டு ஒரு மியூசிக்கை போட்டு விட்டிங்கன்னா அதெல்லாம் ரெப்பிட்டிஷியஸ் கண்டென்ட்ல வந்துடும். உங்களுக்கு வந்து அதுக்கு மானிட்டைசேஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இமேஜ் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம அதை பற்றி ஏதாவது சொல்லணும், சொல்லி போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம்.
ரீயூஸ்டு கண்டென்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரீபர்பஸ் சம்மோன் எல்ஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ இன்னொருத்தவங்க வந்து போட்டிருக்கிற ஒரு வீடியோவை நம்ம அப்படியே தூக்கி நம்ம சேனலில் போட்டோம்னா அது வந்து ரீயூஸ்டு கண்டென்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் போட்ட வீடியோ அப்படின்னு மட்டும் கணக்கில் கிடையாது. இப்போ ஒரு டிவியில் வரக்கூடிய ஒரு டிவி ஷோவாக இருக்கட்டும், மூவிஸ் ஏதாவது ஒரு படங்கள் இருக்கட்டும், அதையெல்லாம் நீங்கள் வந்து அதில் எந்த ஒரு வேல்யூ எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே தூக்கி உங்களோட சேனல் அப்படியே போட்டுட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே ரீயூஸ்டு கண்டென்ட்ல வந்து வரும். இன்னும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொமோஸ் எல்லாம் போடுவாங்க எல்லாம். ஸோ ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ப்ரொமோவை தூக்கி அப்படியே வந்து அவங்களோட சேனலில் போடுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட்ல தான் வரும். நம்ம எக்ஸ்ட்ராவாக வேல்யூ வந்து ஆட் பண்ணணும், நம்ம அதை பற்றி ஏதாவது சொல்லணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கும் மானிட்டைசேஷன், இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. அதான் வந்து அதில் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு டீட்டெயிலாக பார்க்கணும்னா யூடியூப் ஹெல்ப்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் வந்து எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். யூசிங் கிளிப்ஸ் ஃபார் அ கிரிட்டிக்கல் ரிவ்யூ, அதாவது நீங்கள் வந்து ஒரு கிளிப்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ கொடுக்குறது அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து அவங்க ரீயூஸ்டு கண்டென்ட்ல வந்து அவங்க சொல்லலை. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி கிளிப்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், வேறு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நம்ம ரிவ்யூ கொடுக்குறது, இல்லைன்னா அதுக்கு வந்து கமெண்ட்ரி பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். அந்த ஓனர் நினைச்சாங்கன்னா ஆனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அது வேற கணக்கு. நம்ம வந்து அந்த ரீயூஸ்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீயூஸ்டு இஷ்யூ அப்படிங்கிறது வராது. அதே மாதிரி ஏ சீன் ஃப்ரம் அ மூவி வேர் யூ ரீரிட்டன் த டயலாக் அண்ட் சேஞ்ச் த வாய்ஸ் ஓவர். என்னன்னா இப்போ ஏதாவது ஒரு படத்தில் இருக்கக்கூடிய சீனை எடுத்துட்டு நீங்கள் வந்து அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வாய்ஸ் ஓவர்லாம் நீங்கள் வந்து கொடுத்து அதை கொஞ்சம் ரீரைட் பண்ணி டயலாகெல்லாம் நீங்கள் கொடுத்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் டூர்னமெண்ட் வேர் யூ எக்ஸ்பிளைன் த மூவ்ஸ் ஏ காம்படிட்டர் டிட் டு சக்சீட். அதாவது இப்போ ஒரு விளையாட்டு நடக்குது, அதில் வந்து அவங்க எப்படி அதை பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து செஞ்சு வந்து காமிக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். அதெல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரியாக்ஷன் வீடியோ வீடியோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அந்த மாதிரி கொடுத்துட்டு அதை பற்றி சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி எங்கே ஏதாவது ஒரு கிளிப்ஸ் எடுத்து போடுறோம், இல்லைனா ஏதாவது ஒரு சேனலை பற்றி நம்ம வந்து ரியாக்ஷன் வீடியோ மாதிரி போடுறோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸ் வந்து தெரியறது மாதிரி இருக்கணும். நம்ம அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் ப்ராப்ளம் வந்து வராமல் இருக்கும். ஒரு சில இங்கிலீஷ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி அவங்க வந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா edited footage from other creators where you add a storyline or commentary. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்தவங்களோட இன்னொரு கிரியேட்டரோட அந்த ஃபுட்டேஜ் நீங்கள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆனால் அதை பற்றி ஒரு ஸ்டோரி சொல்கிறது, ஒரு கமெண்ட்ரி கொடுக்குறது, அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து பார்ப்போம். அதாவது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் ஃப்ரம் யுவர் ஃபேவரட் ஷோ எடிட்டட் டுகெதர் வித் லிட்டில் ஆர் நோ நரேட்டிவ். அதாவது நம்ம வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஷோவை எல்லாம் நிறைய நீங்கள் எடுத்து கலெக்ட் பண்ணி அப்படியே போடுறீங்க, அதை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலை, இல்லைனா கொஞ்சமாக சொல்லியிருக்கீங்கன்னு வச்சா கூட ஓகே தான். அந்த மாதிரிலாம் இருந்தாலும் நமக்கு வந்து அதை ரீயூஸ்டு கண்டென்ட்ல தான் சேர்ப்பாங்க, அந்த மாதிரி போடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஷார்ட் வீடியோஸ் யூ கம்பெல்டு ஃப்ரம் அதர் சோஷியல் மீடியா வெப்சைட்ஸ். நிறைய வேறு இப்போ டிக்டாக் இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், அங்கே உள்ள விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி மொத்தமாக சும்மா அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் கிடைக்காது. இதுதான் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்பாங்க. இன்னொரு சேனலில் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைக்கலன்னு கேட்பாங்க. அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஏதாவது சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து எதுவுமே சொல்லாமல் சும்மா அதுக்கு அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது, ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து வந்துடும். அதே மாதிரி கலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்ட். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட சாங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரே இதாக போட்டு அப்படி போடுவாங்க. சம்டைம்ஸ் அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கி கூட போட்டிருப்பாங்க. அப்படி போட்டாலும் அதெல்லாம் ரீயூஸ்டு கண்டென்ட்ல தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கண்டென்ட் அப்லோடட் மெனி டைம்ஸ் பை அதர் கிரியேட்டர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு வைரல் வீடியோ அந்த மாதிரி வரும்போது நிறைய பேர் யூடியூப்ல போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளே எடுத்து போட்டோம்னா நமக்கு ரீயூஸ்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஒரே வீடியோ திரும்ப நிறைய பேர் போட்டிருக்காங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ நம்ம அதை வந்து எடுத்து போடுறோம் அப்படின்னா அதை பற்றி நம்ம ஏதாவது சொன்னோன்னா அந்த ப்ராப்ளம் வந்து வராது. அதே மாதிரி ப்ரொமோஷன் ஆஃப் அதர் பீப்புள்ஸ் கண்டென்ட் பிராக்கெட்டில் ஈவன் இஃப் யூ ஹவ் பர்மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ப்ரொமோஷனுக்காக ஒரு இது யூஸ் பண்ணுறது கூட அவங்க வந்து இப்போ நிறைய பேர்ட்ட கொடுத்துருப்பாங்கன்னா நீங்களும் அதே சேம் இதை தான் போடுறீங்க. போடும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி யூடியூப்ல நிறைய இடத்துல அந்த வீடியோ இருக்கும்ல, அதனால தான். ஸோ நீங்கள் அதை போடுறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வேல்யூ வந்து ஆட் பண்ணி போடணும். ஸோ இதான் சொல்லியிருக்காங்க எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. ஸோ சிம்பிளாக சொல்கிறது அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயம் போடுறதா இருந்தாலும் அப்படியே தூக்கி போடாமல் எக்ஸ்ட்ரா வேல்யூ வந்து ஆட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து வராது. அதே மாதிரி நம்ம வீடியோ தானே அப்படின்னு நினச்சிட்டு கூட நீங்கள் ஒருக்கா போட்ட வீடியோவை திரும்ப ஒரு தடவை போட்டாலும் சரி, இல்லை உங்களுடைய ஒரு சேனலில் போட்ட வீடியோவை இன்னொரு சேனலில் கொண்டு வந்து போட்டாலும் சரி, ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளம் வந்து கட்டாயமாக வந்து வரும். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு வீடியோ வந்து பப்ளிக் டொமைனில் போய் இருந்து எடுத்து போட்டாலும் சரி, எங்கேருந்து எடுத்து போட்டாலும் எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து வராது. ஸோ ஓவரால் வந்து கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் சேனலில் இந்த ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளம் வந்திருக்குன்னா எந்த வீடியோலாம் நீங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு வேல்யூம் இல்லாமல் சும்மா தூக்கி போட்டிருக்கீங்களோ அதெல்லாம் ரீயூஸ்டு கண்டென்ட் தான். ஸோ அப்படிப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து 1 by 1 டெலீட் பண்ணிடுங்க. ஒரே ஐடியா ஒரே நாள் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓன் கண்டென்ட் வந்து போட்டு பண்ணினீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்து இது வந்து மானிட்டைசேஷன் கிடைக்கும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சும்மா டெக்ஸ்ட் ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் அந்த மாதிரி போட்டுட்ருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கூட கொடுக்க மாட்டாங்க. முன்னாடியெல்லாம் மானிட்டைசேஷன் கிடச்சிட்டு இருந்தது, இப்போ அது கூட ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் என்ன சொல்கிறது லெட்டர்ஸ் மட்டும் வரது மாதிரி போடாமல்
அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.